ராஜ உறுப்புகள்ல முக்கியமான உறுப்புகள்ல கல்லீரலும் ஒண்ணு. கல்லீரல் பாதிக்கப்பட்டால் உயிர் பிரியும் அபாயம் ஏற்படும். இந்த கல்லீரல் கொழுப்பு படிஞ்சா எப்படி பிரச்சனைகள் உண்டாக்கும் தெரியுமா? கல்லீரல்ல கொழுப்பு படிகின்ற ஆரம்ப காலகட்டத்துல எந்தவித அறிகுறியுமே நமக்கு தெரியாது. இதனால நீங்க அதை சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஆனா ஒட்டுமொத்தமா உங்க கல்லீரலின் நலனையே அது பாதிச்சிடும். நம்ம உடம்புல 500க்கும் மேற்பட்ட செயல்பாடுகளுக்கு உறுதுணையா இருக்கிறது கல்லீரல் தான். கல்லீரல்ல அளவுக்கு அதிகமான கொழுப்பு படிகிறதன் காரணமா கல்லீரல் கொழுப்பு நோய் உண்டாகுது. இதனை சிரோசிஸ் அப்படின்ட்டு சொல்றோம். சிரோசிஸ் அப்படின்னா என்ன? கொழுப்பு படிந்த கல்லீரலுக்கு நீண்ட காலமாகவே சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் அதன் மீதான அழற்சி அதிகரிக்கும். கல்லீரல் கொழுப்பு நோயின் இறுதிக்கட்ட வடிவம்தான் சிரோசிஸ். இந்த பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு உயிர் பிரியும் அபாயம் உண்டு. ஆகவே கல்லீரல் கொழுப்பு நோய் குறித்த உணரத்தகுந்த அறிகுறிகள் தொடர்பா நாம விழிப்புணர்வு கொண்டிருக்கிறது நல்லது. எப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் தெரியும்னு பார்க்குறீங்களா? கைகளில் அறிகுறி மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். உடல்ல உள்ள அனைத்து ரத்தமும் கல்லீரல் வழியா தான் சுத்திகரிக்கப்படும். ஆனா கல்லீரலில் இந்த செயல்பாடு முறையா நடக்கலன்னா அதன் அறிகுறிகள் கையில தெரியும். உள்ளங்கைகள் சிவந்து காணப்படுறது, கைகளில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதுக்கான அர்த்தம். கல்லீரல் முறையா செயல்படவில்லை என்றால் உங்கள் விரல் நகங்கள் வெளிரிய நிறத்துல காணப்படும். குறிப்பா கட்டை விரல், ஆள்காட்டி விரல் நகங்கள்லாம் நிறம் இழந்து வெள்ளையா காணப்படும். ஆக்சிஜன் சப்ளை செய்யக்கூடிய இரத்த நாளங்கள் வேலை செய்யாம போறதால விரல் நுனிகள்லாம் விரிந்து வழக்கத்தை விட வட்டமா மாறி அப்படி உருண்டையா காணப்படும் பார்க்கறதுக்கே. இது இல்லாம பிற அறிகுறிகளும் கூட இருக்குது. சிரோசிஸ் தீவிரமடைய தொடங்கும் நிலையில மேலும் பல அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சைன்லாம் உங்க பாடியிலேயே உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோர்வு, இரத்த கசிவு, பசியின்மை, குமட்டல், கால்கள் பாதங்கள்ல வீக்கம், உடல் எடை குறைவு, சருமத்துல அரிப்பு, மஞ்சள் காமாலை, வயிற்றில் நீர் கோர்த்து கொள்வது, சருமத்துல சிலந்தி வலை போல இரத்த நாளங்கள் தென்படுறது, இதெல்லாம் இதோட அறிகுறிகள். ஓகே, இதுக்கு சிகிச்சை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லீரல் கொழுப்பு நோய் முத்தி போயிடுச்சுன்னா அதுக்கு எந்த விதமான சிகிச்சையும் கிடையாது. ஆனால் இந்த நோயை முன்கூட்டியே நீங்கள் கண்டறிந்தால் அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியும் மற்றும் மென்மேலும் பாதிப்படையாமல் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நோய் அபாயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக உடல் எடை, நீரிழிவு நோய், இன்சுலின் குறைவு, தைராய்டு, உயர் ரத்தம், அதிக கொலஸ்ட்ரால், இதெல்லாம் சிரோசிஸ் ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நோய் சீக்கிரமாகவே அட்டாக் ஆகிடும். 50 வயசுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் எச்சரிக்கையோடு இருங்க. உங்கள் உடம்பை பேணி காப்பது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்பு இல்லையா, நம்ம ஆரோக்கியம் இல்லையா? இது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பகுதியா. வல்லவன் உங்களில் ஒருவன்.